ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் மீ அகெயின்ஜோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் இருக்கேன். போன பாட்டில் வந்து நம்ம டே ஸ்லீப் பண்ணிட்டாருன்னு நினச்சி நம்ம ஜங்குக் டே லைட்டாக ஹாக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேடு யாருக்காவது பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்சு ஐம் ரெடி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாட்டுக்குள்ளே போடலாம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. டயாங் டயாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் ஜிமினா டேயோட கேங் மெம்பர் சுகா நம்ம ஜங்குக்கு எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நம்ம ஜங்குக்கு வந்து போஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு போகிற இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. டயாங் டயாங் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை போக அலோவ் பண்ணாத. நான் இப்போ கண்டிப்பாக என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டோம்னா என்னால் திரும்ப அவனை பார்க்கவே முடியாது. டயாங் டயாங்குங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக் க்ரை பண்ணி அழுதுருப்பார். இந்த மாதிரி கதறி அழுற மூமெண்ட் அந்த மெமரி ரீக்கப் ஆகி இந்த ஜங்குக்கு ஹக் பண்ணபடி ஸ்லீப் இருந்த நம்மட்டே டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு, ஓ அந்த மெமரியா, அது என்னமோ இப்போ பார்த்த மாதிரியே ஃபீலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கு பொறுமையாக பில்லோவில் படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்டில் எழுந்து உட்காருதாரு. இந்த மாதிரி எழுந்து உட்காண்டாம் அந்த மெமரி தான் ஜங்குக்கு வந்து என்னை விட்டுட்டு போகாதட்டு. அங்கே என்னை இப்போ விட்டுட்டு போனீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸும் கிட்டே அலோவ் பண்ணவே விட மாட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போயிருங்கிற மாதிரி கத்திக்கிட்டே அழுதபடியே அவங்க டேடோட காரில் போய் ஜங்குக்கு புஷ் பண்ணி உட்கார வச்ச அந்த மூமெண்ட்டு தான் அப்படியே இப்போ நம்ம டேக்கு ரீகப் ஆகி அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி ஏன் 2 பேருமே பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்போ டேயோட கிளாஸ் ரூமில் தான் ஜிமினா டேயோட ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே லாஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருந்து சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு ப்ரொஃபஸர் யாரும் வராதனால அவங்க சும்மா நார்மலாக உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்து அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தா இப்போ பக்கத்தில் ஒரு கேர்ள் வந்துட்டு க்ரஸ்ஸு நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அதில் ஒரு கேர்ள் நம்ம டேக்காக ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கா, சாக்லேட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு இதை கொடுக்கவும் இதை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு ஆல்ரெடி சொன்னோம்ல, திரும்ப ஏன் எனக்கு வச்சிட்ருக்க, எனக்குலாம் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ப்ளீஸ் வாங்க, எதுக்காக நான் கொடுக்குறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூஸ் பாட்டில் கொடுக்குறா. இந்த மாதிரி அந்த கேர்ள் பேசுகிறதெல்லாம் கேட்டு சரி அவளை ஏன் ஹேட் பண்ணணும், ஜூஸ் பாட்டில் தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம வாங்கி அப்படியே அவர் ஒரு ஸ்கிப் குடிச்சிட்டு அப்படியே ஜிமினாட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா ஜிமினா பக்கத்தில் இருக்க டேயோட ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி அந்த ஜூஸை மொத்தமாக குடிச்சு முடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி முடிச்சு நம்ம வந்து இப்போ குடிச்சிச்சுல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே அந்த கேர்ள் பிடிச்சிட்டு என்னாச்சு ஏன் டயாங் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் உங்களை 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த கேர்ள் வந்து 2nd இயர் இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நான் 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். 1 டே பார்த்து அந்த பர்சன்ட்டை உங்களுக்கு பிடிச்சி அந்த பர்சன்ட்டை ப்ரொப்போஸே பண்ணி அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணீங்க. நான் 1 இயராக உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காம்ல, அவன் ஒரு பாய், அதுலலாம் உங்களுக்கு ஃபீல் இருக்காது. பாயெல்லாம் நீங்கள் லவ் பண்ணாதீங்க, நான் ஒரு கேர்ள், அவன் மேட் ஃபார் ஈச் அதராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு உங்களுக்கு வேண்டாம், அவனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள், உங்களை நான் 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கேன், 1 இயராக அந்த மாதிரி தானே உங்ககிட்ட ஒவ்வொரு டேஸாக வந்து பேசிகிட்ருக்கேன், ஏன் மேலே உங்களுக்கு ஏன் லவ்வே வரல, ப்ளீஸ் என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நம்ம ஒரு கப்பலாக இருக்கலாங்கிற மாதிரி வல்லன்னு அந்த கேர்ள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா. பாய்ஸஸுமே நம்ம டேயோட ஃப்ரெண்ட்ஸுமே அப்புறம் நம்ம டேயுமே இந்த கேர்ளை நோட் பண்ணி டெய்லி இந்த ஒர்க்கை தான் பண்ணுவா பொழுக்கு, அதனால அவங்களுக்கு அது பழகிருச்சு பொழுக்கு, அதனால ரொம்ப நார்மலாக நீ பேசுகிற வரைக்கும் பேசிட்டு போமானுங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தா. அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டு அந்த கேர்ளுக்கு ஒரு ஸ்லாப் விழுது. இந்த மாதிரி விழுந்தா அந்த கேர்ள் அப்படியே போய் தரையில் விழுறா. அந்த மாதிரி விழுந்தா எல்லாருமே இந்த மூமெண்ட்டை பார்த்து அவங்கவுங்க டெஸ்க்லேருந்து எழுந்துக்கிட்டா. கீழே விழுந்த அந்த கேர்ளுமே அப்படியே திரும்பி அடித்தது யார்டானுங்கிற மாதிரி பார்த்தான். ஜங்குக்கு தான் செம்ம கோவத்தில் அந்த கேர்ளை பார்த்து முறைச்சிட்டு கீழே தள்ளி விட்ட அந்த கேர்ளோட நெக்கை க்ரிப்பாக பிடிச்சபடி புஷ் பண்ணி தூக்குறாரு. என்னடி நினச்சிட்ருக்க நீ உன் மனசில், என்ன நினச்சிட்ருக்க, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் கேட்குற மாதிரி தானே தெளிவாக கத்தி சொன்னான், ப்ரப்போஸ் பண்ணாமல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாம்ல, ஏன் பாய் ஃப்ரெண்டுன்னு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும்
இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ திமிரு இருந்தால் உன் டாட்டி பிடிச்ச ஹேண்ட்ஸை வச்சு ஏன் பாய் ஃப்ரெண்டோட ஹேண்ட்ஸை பிடிப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த கேலோட ஹேண்ட்ஸை டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ண டே அப்படியே ஜொங்கு கூட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சிட்டு ஜொங்குக்கு நீ என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண டேயை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், சாக்லேட் அடி கொண்டு வந்திருக்க சாக்லேட்டுங்கிற மாரி அந்த டெஸ்கில் இருந்த சாக்லேட்டையும் பிச்சு எரிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சா ஜங்குக்கு இந்த அளவுக்கு ஆங்கிரியாக நடந்துக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கேர்ள் ரொம்ப பயந்து போய் அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடுவா. ஓடையா செய்கிற உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் தான் என் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு வந்தடையே எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், அவனுமே அவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டான், அப்புறம் என்ன உனக்கு இந்த சாக்லேட்டு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அந்த கேலா துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா நம்ம பாய்ஸஸும் டேயுமே சுகா ஜிமினா எல்லாருமே இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் துரத்துறாங்க. ஜொங்குக்கு நீ என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ஜொங்குக்கு துரத்துனா அந்த கேர்ள் கரெக்டாக அவளோட கிளாஸ் ரூமுக்குள்ளே போனால் அதே கிளாஸ் ரூமுக்குள்ளே ஜொங்குக்கு என்றாகி அந்த கேலை நோட் பண்ணிவிட்டு அந்த கேர்ள் கிட்ட ஃபைட் பண்ண போனால் நம்மகிட்டே வந்து நம்ம ஜொங்குக்கு பேக்கப் பண்ணப்படி கிரிப்பை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டைட்டாக பிடிச்ச மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கேர்ள் ஜொங்குக்கு வந்த மூமெண்ட்டை பார்த்து பயத்துலையும் அப்படி நம்ம ஜொங்குக்கு பார்த்த பயத்தில் அவளோட ஃப்ரெண்டுக்கு பின்னாடி போய் மறைகிறா. இந்த மாதிரி மறைஞ்சா ஹே கண்டிப்பாக ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோமத்திட்டவும் நம்ம ஜொங்குக்கு அப்படி புஷ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்த நம்மகிட்டே அப்படி பிராடஸ்டிலே தூக்கிட்டு அந்த கிளாஸ் ரூம்லேருந்து நேராக ஜொங்கு கூட கிளாஸ் ரூமுக்கே தூக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு போனால் நம்ம ஜொங்கு கோவத்தில் நம்மகிட்டையை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோக்குள்ளே முறைக்கிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணபடியும் கரெக்டாக ஜொங்கு கூட டெஸ்க் இருக்கும்ல, டெஸ்கில் கொண்டு வந்து நம்ம ஜொங்குக்கு உட்கார வச்சுட்டு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, டைம் ஆச்சு, ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, நான் உன்னை கேன்டீனில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜொங்கு இப்போ பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா என்ன ஆச்சு ஜொங்குக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, டைம் ஆயிடுச்சு, ப்ரொஃபஸர் வந்துடுவாங்க, நான் உன்கிட்ட பிரேக் பீரியடில் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி பண்ணால் டயாங் என்கிட்ட நீ எதுவும் ட்ராமா பண்ணலையே, என்னை உண்மையில் தானே லவ் பண்ணுற, சீட்லாம் பண்ணலைல்ல அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்மகிட்ட ஜொங்கு கூட ஃபேஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி ஜொங்கு கூட ஃபோர்கட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் தப்பெல்லாம் திங்க் பண்ணாத, தப்பாகவே திங்க் பண்ணிகிட்ருக்காத, ஓகே, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் நீ தான், நான் தானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், நான் தானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், வேறு யாரும் உன்ட்ட வந்து சொல்லலிக்கிட்டே அங்கே ஒன்று லவ் பண்ணுறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் நான் பிரேக் பீரியடில் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்தால் இப்போ ப்ரொஃபஸர் அப்படியே உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்றானா கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஜொங்குக்கோட கிளாஸ் ரூமில் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தா டேயோட கிளாஸ் ரூம்லேயும் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. டே இப்போ அப்படியே எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் அவரோட சீட்டில் போய் உட்காந்தா ஜிமின் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே ஏன்டா அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு அதாண்டா தெரியல, நான் தான் பயங்கரமாக கோபமாக எப்படிலாமோ நடந்துப்பேன்னு நினச்சா அவன் என்னை விட பயங்கர கோபமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜிமினாட்ட பேசுனா எனக்கு அன்னைக்குமா உன் மேலே அவனுக்கு ஓவர் பொசசிவ் நினைக்கேன், என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட பக்கத்தில் இருக்க அவரோட ஃப்ரெண்டை நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஆமாண்டா இதுக்கு பேர் தான் பொசசிவான் ஜலசான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின், ஆமாம் முன்ன பின்ன நம்மளாம் லவ் பண்ணா தானடா அதை பற்றிலாம் தெரியும், ஜிமினா நீ எப்போது பொசசிவாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாண்டா பொசசிவாக இருக்கேன்டா ஜலசாக இருக்கேன்டா, என்ன பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுட்டு பக்கத்தில் இந்த 4 பர்சன்ட்ஸையும் வச்சுருக்கல அதை பார்க்க சொல்ல கடுப்பாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படி சொல்கிறது கேட்டு டேக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். அப்போ ஃப்ரெண்டாக இருக்கிற உனக்குமே பொசசிவ் நிறைய எட்டி பார்க்கும் பிடிக்கு அப்படிங்கிற மாதிரி டே நம்ம ஜிமினாவை கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சா அன்னைக்கு டைம் ஸ்கிப் ஆகி பிரேக் பீரியடில் எல்லாருமே கேன்டீனில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்குமே அதே பிளேஸில் தான் டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் டே வரல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பிளேஸை விட்டு நகராமல் அங்கேயே உட்காண்ட்ருக்காரு. பிரேக் பீரியடு முடிஞ்சு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க கிளாஸ் ரூம் போனால் சுகா இதை நோட் பண்ணிவிட்டு டே அவருக்கு ஏதாவது ஒர்க் இருக்குண்டா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டா நான் எங்கேயும் வரல, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேறு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் சொன்னால் புரிஞ்சுக்கோ, பிறவு நீ டேயை
பார்த்தீங்கன்னா ஏன் வரலங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நேராக கிளாஸ் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் டேக்கு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே நம்ம பாய்ஸஸ்க்கு டேயோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால அவங்களால கேண்டீனுக்கு வர முடியாது. அவங்க கொடுத்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கரெக்டாக கேண்டீனுக்கு வந்துட்டு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை. இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்களும் ஃபுட்டை அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளாஸ் ரூம் போகிறாங்க. இந்த மாதிரி போனால் டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகிட்டு காலேஜ் விட்டு எல்லாருமே ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா ஜங்குக் வந்து அப்படியே அவரோட பைக் எடுத்தால் ஜங்குக் பக்கத்தில் வந்து நம்மகிட்ட நின்றுட்டு கோவமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா பேசுகிறதெல்லாம் கேட்காம பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக் கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனா என்னம்மா கோவப்படுறான்? இருடா நாளைக்கு காலேஜுக்கு இங்கே தானே வருவேன், அப்போ வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைமே அவரோட ஹவுஸ்க்கு போயிடுவார். இந்த மாதிரி அவரோட ஹவுஸுக்கு போனால் அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு மார்னிங்கே நம்ம ஜங்குக் வந்து காலேஜுக்குள்ளன்ற அண்ணாட்டே வந்து ரேக் பண்ணுற பிளேஸில் உட்காந்துருந்து எப்போது மாதிரி கேர்ள்ஸு பாய்ஸு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையுமே வச்சு ரேக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரேக் பண்ணிகிட்டு இருந்தால் ஜங்குக் வந்துட்டு பார்க்காத மாதிரி போகிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஜங்குக் அப்படி திரும்பி நம்ம நோட் பண்ணால் நீயும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே அங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறது. இந்த மாதிரி கூப்பிட்டான். ஜங்குக்கும் சுகாவும் கரெக்டாக பக்கத்தில் வந்து நின்னான். சுகா அப்படியே கரெக்டாக ஜிமினா கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஜிமினாவுக்கு என்னத்தையும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்குற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன நடக்குது எங்கே அப்படிங்கிற மாதிரி சுகாவையும் ஜிமினாவையும் நோட் பண்ணால் நம்மகிட்ட ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே அங்கிட்ட மாதிரி திருப்புறாரு. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்டா, அவங்க 2 பேரையும் நீ ஏன்டா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா என்ன நான் உன்ட்டேடா சீனியர்னு பொசுக்குன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே பாருங்கள் சீனியர், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ரேக் பண்ண போகிறீங்களா? என்ன ரேக்கிங் பண்ண போகிறீங்க? ரேக் பண்ணுங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு யூமின் 2 பேருமே ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்போ நம்மகிட்டே தான் ஆமாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரேக் பண்ண தான் செய்வேன். நீ ஃபஸ்ட் இயர் தானே, கண்டிப்பாக உனக்கு ரேக்கிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜங்குக்கு இப்படி முறைச்சப்படி நின்றுக்கிட்டு இருக்க ஜங்குக்கு அப்படியே திருப்பி டேயோட லெக்குக்கு நடுவில் நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சுட்டு நம்ம வந்து ஒசரமாக இருக்கிற ஒரு டெஸ்க்கு மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி பெஞ்சு மாதிரி, அது மேலே தான் உட்காந்துருந்து அவ்வளோ பெரிய ரேக் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அந்த பிளேஸில் உட்காந்த பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி லெக்குக்கு நடுவில் லாக் பண்ணபடி லெக்கை வச்சு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி அப்படியே திரும்பி பேக் சைடில் இருக்கட்டே நோட் பண்ணுறது. நிலைமை நோட் பண்ணால் என்ன கோவப்படுற? எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணிட்டு தூக்கி அவரோட லெக்குக்கு நடுவில் உட்கார வைக்கிறாரு. ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி டைட்டாக வர பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரேக்கிங் பண்ணுறது சூப்பராக இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வர கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் டேயாங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும் என் பேபி ரொம்ப கோவமாக இருந்த மாதிரி இருக்குது, அதான் மார்னிங்கே என் பேபியை கொஞ்சம் கூல் ஆக்கலாம்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னலாமோ நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா கோவத்துலேருந்து நம்ம ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணது ஆரம்பிச்சதை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு இப்படி தூக்கி உட்கார வச்சுருப்பார்ல, அவரை அப்படியே கீழே இறக்கி விட்றாரு. இந்த மாதிரி இறக்கி விட்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும் உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஆச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நோட் பண்ணால் டைம் ஆச்சுடா, நானே கிளாஸ் ரூம் தான் போகிறேன், நீ கிளாஸ் ரூம் போ, கண்டிப்பாக இன்றைக்கி கேண்டீனில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போக சொல்லாரு. இந்த மாதிரி போக சொன்னால் டேயுமே அந்த பிளேஸில் இருந்து டேயோட ஃப்ரெண்ட்ஸோட அவரோட கிளாஸ் ரூம் போகிறாரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் போனால் அப்போது டைம் ஸ்கிப் ஆகி கரெக்டாக கேண்டீனில் நம்ம ஜங்குக்கு டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக்கு சுகாவும் அப்படியே ஃபுட் எடுத்து சாப்பிட போனால் அதே பிளேஸ்க்கு நம்ம வீமின் 2 பேருமே வராங்க. வீமினோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வராங்க. எல்லாருமே வந்து நம்ம ஜங்குக்கு இருக்கிற அந்த டேபிள்லேயே வந்து அரேஞ்ச் ஆக்கி உட்காடுறாங்க. இந்த மாதிரி உட்காந்தா ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி டேயை நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணால் டேயுமே நம்ம ஜங்குக்கு பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்தமாதிரி சிரிச்சபடி சாப்பிட்டுக்கிட்டே அப்படி ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டா டே பக்கத்தில் தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு பக்கத்தில் சுகா பக்கத்தில் ஜிமினா, அந்த ரோலிங்கில் தான் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ டே பக்கத்தில் டேயோட கிளாஸ் ரூமில் இருக்கிற கேர்ள்ஸ் இருப்பாங்களா, கிளாஸ்மேட், அவங்க எல்லாருமே டேட்டை வந்து
டேய் நீ எனக்காக எழுதுறதுக்கு உன்னோட நோட் புக் கொடுத்தல தேங்க்ஸ்டான்னு அப்படிங்கிற மாரி அந்த நோட் புக்கை கொடுத்துட்டு இதில் நீ 2-3 இடத்துல தப்பாக எழுதியிருக்கேங்கிற மாரி டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடியே அந்த கேர்ள் வந்து பேப்பர்ஸை மூவ் ஆன் பண்ணி டே 2-3 இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாரு. அதை மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்குங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டேயோட ஷோல்டரில் அந்த கேர்ள் ஹேண்ட்ஸை போட்டிருக்க மூமெண்ட்டையுமே பக்கத்தில் உட்காந்துருக்க ஜங்குக் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு அந்த கேர்ளை. இந்த மாதிரி முறைச்சா நம்மகிட்ட அப்படியே பக்கத்தில் இருக்க ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வைப்பு வருது ஜங்குக் ஆங்கரி ஆகிற அந்த மூமெண்ட். இந்த மாதிரி ஜங்குக் முறைக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்ட அந்த கேர்ளோட ஆன்சர் லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு சரி நான் பிறகு பார்த்துருக்குறேங்கிற மாதிரி அந்த நோட் புக் அப்படி க்ளோஸ் பண்ணலான்னு போனால் நம்ம ஜங்குக்கே க்ளோஸ் பண்ணி டக்குன்னு அப்படி கீழே வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா நம்மகிட்டே கொஞ்சம் ஷாக்கிங்கில் ஜங்குக்கை நோட் பண்ணால் ஃபுட்டை சாப்பிடலாம்ல சீனியர் அப்படிங்கிற மாதிரி வர கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் சாப்பிட்லான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை மறுபடியும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா அப்போ தூரத்தில் இருக்க டேயோட கிளாஸ்மேட்டில் உள்ள இன்னொரு கேர்ள் தான் டே நீ சாப்பிட வந்துட்டியா உன்னை ப்ரொஃபஸர் எங்களாடா வர சொன்னாருங்கிற மாதிரி அங்கேருந்து இங்கே பேசுகிறா கத்தி. இந்த மாதிரி பேசினா டேயுமே அந்த கேர்ள்கிட்ட சிரித்து வேற ரொம்ப நார்மலாக கிளாஸ்மேட் தானே அதனால் அவர் நார்மலாக சிரிக்கிறாரு. பட் நம்ம ஜங்குக்கு தான் இருக்க முடியல. டேயே பார்த்தபடி இருந்தா டே டக்குன்னு திரும்பி என்னங்கிற மாதிரி கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி ஜங்குக் டக்குன்னு பாசிட்டிவ் ஆகிறதும் செலஸ் ஆகிற மூமெண்ட்டையுமே நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால் ஜங்குக் அப்படி இப்போவுமே டே அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்க்க சொல்ல அப்படியே பார்க்காத மாதிரி இன்னொரு பக்கமாக திரும்புகிறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஜங்குக் பண்ணுற இந்த மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல ஜங்குக்கிட்ட என்னங்கிற மாதிரி கேட்டாலும் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் வேகமாக கேட்டால் நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணால் ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல இவங்க 2 பேர் தான் ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இன்னொரு கேர்ளு வந்து டேய் நீ சாப்பிட்ற ஃபுட்டு நல்லா இருக்குதே எங்கேருந்து வாங்கிட்டு வந்த இது உங்கள் மாம் ப்ரிப்பேர் பண்ணது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டபடி அங்கேருந்து போகிறான். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம ஜங்குக் அவரோட பொறுமையை மோட்டது இழந்து அப்படியே அவருக்கு ஹோவம் ஹை பண்ண ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்மகிட்டே ஹோல்ட் பண்ணபடியும் டைட்டாக கிரிப்பை பிடிச்சபடி அந்த ஃபுட்டையும் ஜங்குக்கோட பிளேட்டில் இருக்க ஃபுட்டையுமே அப்படியே ஷேர் பண்ணபடி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டான் இந்த மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி ரிலாக்ஸ் ஆகி நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டான் இங்கே கட் ஆகி இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் கிளாஸ் ரூமுக்கெலாம் போகல ப்ளே கிரவுண்டில் ஒரு ட்ரீ பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ நம்ம சுகர் கூப்பிட்டு பார்க்குறாரு கிளாஸ் ரூமுக்கு வான்ட்டு. ஆனால் ஜங்குக்கு வர மாட்டேனுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஜங்குக் கரெக்டாக சுகர் ஜிமினா கிட்ட போய் சொல்கிறாரு. ஜிமினா கிட்டேயும் டேக்கிட்டையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். ஜிமினாவும் டேயுமே நேராக கரெக்டாக அதே பிளேஸ்க்கு வந்தா ஜங்குக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக டிப்ரெஷனில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் 2 பேர் கிளாஸ் ரூம் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யூமினை அங்கேருந்து அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பிட்டு ஜங்குக் பக்கத்தில் அப்படியே நம்மகிட்டே உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப்பன்னா இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க சீனியர்? உங்கள் கிளாஸ்மேட்டில் நிறைய பர்சன்ஸ் உங்ககிட்ட நிறைய டவுட்லாம் கேட்பாங்க. உங்ககிட்டேருந்து நிறைய ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி வேற சாப்பிடுவாங்க. எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்தீங்க? ஓ சீனியராக இருக்கிற நீங்கள் ஜூனியராக இருக்கிற பர்சன்ட் என்ன பண்ணுறோன்னு செக் பண்ண வேண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற பேசவும் இதை கேட்டுகிட்டே அப்படியே ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி ஜங்குக்கை அவர் பேக்கப் பண்ணுறபடி அவர் பக்கமாக க்ளோஸ் அழுத்து ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு அவரோட செஸ்ஸில் சாய்ச்சபடி நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட்டே நீ என்கிட்ட பேசின மொமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல நீ அப்படி கெத்தாக லுக்காக வேற மாதிரி இருப்பேன்னு நினச்சா சும்மா சின்ன மொமெண்ட்டுக்கெலாம் இவ்வளோ டிப்ரெஷன் ஆகுறிய ஜங்குக் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப்பனபடி கேட்டால் ஜங்குக்கு இப்போவுமே அந்த கோபம் குறையவே இல்லாது அவரோட ஐஸில் அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த மாதிரி தெரிஞ்சால் ஜங்குக்கோட லிப்பில் லைட்டாக பிக்கிஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற ஜங்குக்? எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ இவ்வளோக்குள்ள கோவமானினா இந்தால 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் தான் வரும். 2 பேரும் ஃபைட் பண்ணால் அப்புறம் பிரேக்கப்பில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிரேக்கப்
பார்த்தீங்களா? அந்த கேர்ள்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து பேசினதோட இன்னைக்கு என்ன பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு பேசுறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம டேக்கி ஜங்குக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கன்னே தெரியல. இந்த மாதிரி ஜங்குக் வந்து சொல்றத விட அவருக்கு தோன்றத கரெக்ட்டா செய்ற மொமெண்ட்ட நோட் பண்ணிட்டு, ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணபடி ஜங்குக்கோட ஹேர சாஃப்ட்டா ரப் பண்ணபடி, சரி, சரி எப்போதுமே இந்த ஜங்குக்கு மட்டும் தான். இந்த மாதிரி டென்ஷன் ஆகி டிப்ரஷன் ஆயிட்டு இருக்கு இந்த ஜங்குக்கு மட்டும் தான். தேவையில்லாம கண்டதெல்லாம் திங்க் பண்ணி டென்ஷன் ஆகாத ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் ஜங்குக் ஒரு பிளேஸில் இருந்தால் மற்ற பர்சன்ஸ் பேச வந்தாலுமே ஜங்குக் இருக்கிறாங்க இப்போ யாரும் பேசக்கூடாதுன்னு அவ்வளோ பேரையுமே ஒரு இக்னோர் பண்ணுறது, பேசுகிறத குறைக்கிறது, ரொம்ப ஜாலியாக பேசி ஜங்குக்கு கடுப்பேற்றாமல் 2டே வார்த்தையில் பேசி அந்த பர்சன்ட் அங்கேருந்து அனுப்புறதுங்கிற மாரி ஜங்குக்கோட பிஹேவியருக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் ஆகிருவார். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் இப்போ கரெக்டாக கிளாஸ் ரூமில் தான் அவரோட கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ரன் பண்ணபடி டேயோட கிளாஸ் ரூமுக்கு என்ட்ரு ஆகி டெஸ்கில் உட்காந்துருக்க டேயோட தைஸில் போய் நம்ம ஜங்குக் அப்படியே உட்காருதாரு. இந்த மாதிரி தைஸில் வந்து உட்கார்ற மொமெண்ட்டை டேயோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் நோட் பண்ணோம். டேயுமே ஷாக் ஆகி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணோம். டேயாங் உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன தெரியணும்? எனக்கு எக்ஸாமா? அதுக்கு எனக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி வேற புக்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. நீ சொல்லிக் கொடுன்னு கேட்குறது கரெக்டு தான்டா, பட் கேட்குற முறை தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், ஹயாங் தேவையில்லாமல் குறுக்க பேசாத போ, சுகாவுக்கு நிறைய டவுட் இருக்குன்னா அவனுக்கு போய் நீ கிளியர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டே தான் பேபி தைஸில் உட்காண்ட்ருக்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றை தானே பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் தெரியுமே நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்ட்டு, பின்ன என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் டவுட்டாக இருக்குது, நீ கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டேயுமே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன் நம்ம டே சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையுமே கரெக்டாக குட் பை மாதிரி நோட் பண்ணி அதில் இதெல்லாம் அவருக்கு தெரிகிற மாதிரி கரெக்ஷன் பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி சீனியர் நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்து போகிறாரு. இந்த மாதிரி எழுந்து போனோம் நம்ம ஜொங்கு கூட கன்ஸு கிரிப்பை பிடிச்சிட்டு அது என்ன வந்தால் அவன் பாட்டுக்கு எழுதுன எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் போகிறேன்டானுங்கிற மாதிரி போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு கிரிப்பை பிடிச்சோம். என்ன சீனியர் இப்படி பண்ணுறீங்க, டைம் ஆகுதுல்ல, ப்ரொஃபஸர் வந்துடுவார். ஆஹா இவ்வளோ நேரம் ப்ரொஃபஸர் வராதவர் இப்போ வருவாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புஷ் பண்ணி இழுக்கிற வேகத்துக்கு திரும்பவும் நம்ம ஜொங்குக் டேயோட தைஸ்லேயே வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்கார்ந்தான். இப்போ நம்ம ஜொங்குக் ஷையாகி டேயோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி மறைச்சிட்டு என்ன டேயாங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்டா டே இவ்வளோ நேரம் என் டைஸில் தானே உட்காந்துருந்து ப்ளே பண்ணேன், அப்போல்லாம் தெரியலையாடா, இப்போ என்னடா ஷை ஆகிற மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் இப்போ உண்மையிலே நம்ம ஜொங்குக் ஷை தான் ஆகுறாரு. என்ன பண்ணுறன்ட்டு அவங்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷையிலேயே அவரோட ஃபேஸை மட்டும் டேயோட சேஸில் வச்சு மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சா ஒரு வேகத்தில் டவுட்டை கேட்குற விதத்தில் அவங்களோட தைசில் உட்காந்து டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பாரு. இப்போ டவுட்லாம் கிளியர் ஆகிடுச்சுல, அதனால இப்போ நம்ம ஜொங்குக்கு ஷை ஆகுது. என்னை விடு நான் போகிறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷையிங்லேயே பேசுகிற மொமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீ ஷை ஆகக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணபடி நம்மகிட்டயே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம் அண்ட் ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைல் இருக்கிறத பார்த்துட்டு டேக்கே பயங்கரமாக சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிச்சிட்டு சரி போ எங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் விட்டு அடுத்த செகண்டு ஜங்குக் புக்கை எடுத்த வேகத்தில் அவரோட கிளாஸ் ரூமுக்கு ரன் பண்ணபடி ஓடிடுவார். இந்த மாதிரி ஒன்றா கிளாஸஸ் இப்படி தான், டேஸஸும் இப்படி தான் ஒன்றா மூவ் ஆன் ஆகியிருக்கும். நம்ம ஜங்குக் எங்கே இருக்காரோ அங்கே தான் நம்ம ஜங்குக் இருப்பார். இல்லை ஜங்குக் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஜங்குக் சேஞ்ச் பண்ணியிருப்பார். இப்போது கிளாஸ்லாம் எண்ட் ஆகி நெக்ஸ்ட்டு காலேஜெலாம் ஸ்டார்ட் ஆகுது. ரேக் பண்ணுற பிளேஸில் இப்போ டேயோட கேங்குமே இல்லை, அந்த பிளேஸ் எம்டியாக இருக்குது. அதுக்கு பதிலாக வேறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா ரேக் பண்ணிட்டு இருந்த பசங்களை அவங்களேங்கிற மாதிரி பிரின்ஸிபல் ரொம்ப ஷாக் ஆனால்
சுகா பக்கத்தில் ஜிமினா உட்காந்துருக்காரு. நம்ம ஜொங்குக் பக்கத்தில் டே உட்காந்துருக்காரு. டேயோட ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களுமே ஃபஸ்ட் இயரில் கேர்ள் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க போலுக்கு. அவங்களுமே அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க சீனியரா அவங்க ஜூனியரா அவங்களுக்கு இவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம ஜொங்குக். டேயை பிடிச்சி கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. நீ எங்கேயும் போகக்கூடாது, அதர் பாய்ஸுக்கிட்ட பேசக்கூடாது, கேர்ள்ஸுக்கிட்ட பேசக்கூடாது, பில்லி பண்ணக்கூடாது, ரேக் பண்ணக்கூடாது, எனக்கு கண்டிப்பாக நீ நிறைய டவுட்டு சொல்லி கொடுக்கணும், என் பக்கத்தையே உட்காந்துருந்து எனக்கு டீச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுருக்காரு. இந்த மாதிரி உட்கார வச்சுருந்தா டே இப்படி உட்காந்துருக்கிறதுனால அவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் ஜிமினாவும் டேயோட ஃப்ரெண்ட்ஸுமே அதே பிளேஸில் உட்காந்துருந்து அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு பிரின்சிபலுக்கே ஸ்மைல் வந்துடும். என்னம்மா ரேக் பண்ணி என்னம்மா புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன்லாம் இருந்தா, இப்போ ஏதோ ஸ்டூடெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டான் முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அங்கேருந்து பிரின்சிபல் பண்ணால் டேஸு சண்டையே போகுது. இப்போ நம்ம டேக்கு பேட்டை தான். பேட்டை அன்னைக்கு டே வந்து ஜொங்குக்கு கிளப்புக்கு வர சொல்கிறாரு. எல்லாருக்குமே நான் பேட்டை ஃபங்க்ஷனு கிளப்பு தான் எல்லா இயருமே நாங்கள் கொண்டாடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நீ ஏன் கிளப்புக்கு வானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான். சரி நான் கிளப்புக்கு வரேனுங்கிற மாதிரி ஜொங்குக்குமே டே சொன்ன அதே கிளப்புக்கு வருவார்.